தேர்தல் ஆணையம் வந்து இனிமே கட்டாயமா என்ன எப்படி டெபாசிட் பண்ணணும்னு ஒண்ணு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இனிமே என்ன பண்ணிடணும்னா எந்த வேட்பாளரா இருந்தாலும் தொகுதியோட சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு அஃபிடேவிட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. இது ஒண்ணும் காசு இல்ல, பணம் இல்ல, இது ஒரு நல்ல விஷயம்தான். உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர எல்லார்கிட்டையும் தண்ணி பத்தி பேசுங்க, காத்து பத்தி பேசுங்க, மலை செடி கொடி மரம் பத்தி பேசுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இத பேசி ஒரு நல்ல ஒரு சமுதாயமா நம்ம ஒரு பொறுப்புள்ள சமுதாயமா நம்ம எல்லாம் முன்னுக்கு எழுதி போனோங்கிறது தான் முன்னுக்கு வைக்கிறோம். கட்சிகள் வந்து சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கி அதுல வந்து சுத்தமான தமிழ்நாடு, பசுமையான தமிழ்நாடுன்னு எல்லாம் எழுதிடுறாங்க. எங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த எல்லா தேர்தல்கள்லயுமே இனிமே சுற்றுச்சூழலுக்கு பிரதான பங்கு இருக்கணும். அந்த பிரதான பங்கு என்னவா இருக்கணும்னா, சும்மா நானும் நல்லவன் காட்டிக்கிறதுக்காக சுற்றுச்சூழலை பத்தி பேசாம உண்மையான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு எடுத்து சொல்லக்கூடிய வேட்பாளர்களா ஒருத்தரும் மாறணும். என்விரான்மெண்டல் டே அந்த June 6th வந்தா மட்டும்தான் எல்லாருமே இதை பத்தி கோட் பண்றாங்க, பேசுறாங்க. டெய்லி இதே பேசினா போர் அடிச்சிருவேன் மேம். அவங்க ஒருத்தரும் காலையில எழுந்து அவசரமா ஓடி வேலைக்கு போயிட்டு, அதுவும் அடிக்கிற வெயில்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது நான் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, நீங்க வந்து மரம் வைங்க, நீங்க வந்து கரடியை காப்பாற்றணும், புலியை காப்பாற்றணும்னா யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது அண்ட் மன உளைச்சல் எவ்வளோ இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும். ஸோ என்வாயன்மெண்ட் கான்சர்வேஷன் வந்து ஒரு சாய்ஸ் இல்லை, அது காமன் சென்ஸ், அது பொது அறிவு. வணக்கம் சார். வணக்கம் மேம். எலெக்ஷன் டைம்ல இப்படி ஒரு டிஸ்கஷன் உங்க கூட வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு டாபிக் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், தென் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அருண் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ எப்பவுமே வந்துட்டு ப்ளூ கிரீன் ஹைதராபாத், ப்ளூ கிரீன் சென்னை, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்துட்டு லேக்ஸ் ரிவர்ஸ்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணுவீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ இந்த 2026 எலெக்ஷனுக்காக ப்ளூ கிரீன் கிளீன் ஓட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதை வந்துட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதோட மோட்டிவ் என்ன சார்? எப்பவுமே ஒரு தேர்தல் வந்தா என்ன ஆயிடுதுன்னா மேம், எந்த கட்சி எந்த தலைவர், தேர்தல் சார்ந்த கிசு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில பேசப்படுது. இதுதான் வந்து பெரிய அளவுக்கு எடுபடுதும் கூட. ஆனா அந்த தேர்தல் வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வருங்காலத்துக்கு ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, புரியுது. ஆனாலும் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த தேர்தல் பரபரப்புல அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு நம்ம பேசின அந்த தேர்தல் கிசு மட்டும் முன்னெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நாள் வந்துருது. அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆரவாரம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், போட்டு போட்டுடுறோம், யார் ஜெயிப்பான்னு மனசுல ஓட்டிடுது. ஜெயிச்சு எல்லாரும் வந்துடுறாங்க. ஜெயிச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்வி. ஜெயிச்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த 5 வருஷ காலகட்டத்துல நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்குது, நடக்கல, ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கல, இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தர வேண்டிய அளவுக்கு தரலையோ அப்படிங்கிறது கண்ணுக்கு நல்லா தெரியுது. எஸ், நம்ம எல்லாருக்குமே அது வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நம்மளால உணரவும் முடியுது. நல்ல சுத்தமான காத்து, நகர்ப்புற பகுதிகளில் வந்து மாசு இல்லாம, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பை இல்ல கழிவு நீர், இது போன்ற விஷயங்களுக்கு வந்து திட்ட வழிமுறைகள் கொண்டு வந்து அதை சரிவர திட்டங்களை வந்து செயல்படுத்துறது, வன உயிரின பாதுகாப்பு, காடுகள் பாதுகாப்பு. எப்பவுமே என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வருஷத்துல ஒரு 4 நாள் திடீர்னு ஒரு நாள் தண்ணீர் தினம்னா அன்னைக்கு தண்ணியை பத்தி எல்லாரும் பேசுவோம். என்னைக்காவது ஒரு நாள் காடுகள் தினம்னா அன்னைக்கு எல்லாரும் காடை பத்தி பேசுவோம். இல்ல ஒரு பெரிய தலைவரோட பிறந்தநாள் வருது, அவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு அப்படின்னா அவங்க பேர் சொல்லி இத்தனை 1000 மரம் வைக்கிறோம், 1,00,000 மரம் வைக்கிறோம் அப்படின்னு திட்டங்கள் வந்துருது. இதை தாண்டி எல்லாமே ஒரு மேலோட்டமாவும் ஒரு கண் துடைப்பாவும் மட்டுமே இருக்கே தவிர, இதை தாண்டி மக்கள் கிட்ட இந்த தேர்தல்ல நீங்க இந்த கட்சியில இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இவர் வந்து சுற்றுச்சூழலுக்கு இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கட்சிகள் வந்து சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்கி அதுல வந்து சுத்தமான தமிழ்நாடு, பசுமையான தமிழ்நாடுன்னு எல்லாம் எழுதிடுறாங்க. எங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க? எடுத்துக்கோங்க, என் தொகுதி தாம்பரம். தாம்பரத்துல இருக்கிற எங்க ஊர்ல வந்து முடிச்சூர்ல இருந்து மாடம்பாக்கத்துக்குள்ள நிறைய நீர் ஆதாரங்கள் உண்டு. எங்க ஊரை தாண்டி தான் மெட்ராஸ்குள்ள எல்லாருமே வர முடியும், இங்க இருந்து சவுத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து யார் வந்தாலும்.
அப்படி வரும்போது எங்க ஊர் எடுக்கிற லோடு அத்தனை பேர் வந்து ட்ரெயின்ல இறங்குறாங்க, பஸ்ல இறங்குறாங்க. தாம்பரம் ரயில்வே யார்டுல இருந்து வரக்கூடிய கழிவு நீரை அங்க இருக்கிற ஒரு ஏரிக்கு தான் போகுது. அந்த ஏரி தண்ணி கெட்டு போகுது அப்படின்னா, இப்ப இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றது? இந்த மாசு அடையாம இருக்க எப்படி பண்றது? இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வேட்பாளர்கள் முன்னிலைப்படுத்தி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ளூ கிரீன் கிளீன் வோட் அப்படிங்கிற கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல மக்களை வந்து எந்த கட்சி நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்டாலும் அவங்க கிட்ட சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ண போறீங்க, நம்ம தொகுதியில கந்தர்வ கோட்டையில யாராவது வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஊர்ல வந்து இருக்கக்கூடிய வாய்க்காலோ வரப்போ மலையோ இல்லைன்னா நம்ம ஊர்ல வந்து எங்கெல்லாம் இன்னைக்கு தரிசு நிலம் இருக்கோ சர்க்கார் நிலம் அங்க எங்கேயாவது காடு வளர்க்க போறோமா, இருக்கிற காட்டை எப்படி காப்பாற்ற போறோம், இந்த மாதிரி அவங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கறத வேண்டுகோளை வைக்கிறோம். இல்ல குமரி மாவட்டத்துல ஆரம்பிச்சு வரைக்கும் வேட்பாளர்கள் வந்துட்டு இந்த தெளிவோட இருக்காங்களா? ஓகே, நம்ம ஏரியா நம்மளுடைய தொகுதி இங்க வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இதுக்கான ஒரு நீர்நிலைகள் இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு, இதை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா எந்த கடந்து வந்தாலுமே சுற்றுச்சூழலுக்கு சரி இல்ல எதனா ஒரு வாக்குறுதிகள் வந்துட்டு இந்த நீர்நிலைகளை வந்துட்டு தூர்வாருவோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலுமே அதே மாதிரி அந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. சோ வேட்பாளர்களுக்கு இந்த ஒரு தெளிவு இருக்கா? அவங்க தொகுதி பத்தின ஒரு தெளிவு இருக்கா? கண்டிப்பா வேட்பாளருக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் தெரியுங்க மேடம். அவங்க வந்து இதுக்கு முக்கியம் கொடுக்கணுமா அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு பாலம் வேணும், எங்களுக்கு இந்த வாட்டர் டேங்க் வேணும், பஸ் விடணும், இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை வந்து முன்னிலைப்படுத்தி பேசிடுவாங்க. இல்ல நம்ம ஊர்ல வந்து 30 வருஷமா இந்த குப்பை கிடங்கு இங்க இருக்கு, இதனால நிலத்தடி நீர் கெட்டு போயிருக்கு, அதனால உங்களுக்கு விவசாயம் பாதிச்சிருக்கு, அதனால இந்த தோல் நோய் வருது அப்படின்லாம் அது ஒரு பிரச்சனையா பேசினாலுமே கூட அதை வந்து ஒரு போல் ப்ராமிஸா கொடுத்து சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் வெள்ளம் எடுத்துக்கோங்க, வறட்சி எடுத்துக்கோங்க, அதை கூட ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி தான் அரசியல் ஆக்குறோமே தவிர இந்த வெள்ளத்துக்கு இதெல்லாம் தான் காரணம், இந்த ஒரு 10 வருஷத்துல நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணினோம் அப்படின்னா இனிமே வெள்ளம் வராம இருக்கும். ஏன்னா பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவும் மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து போய் சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய கட்சிகள் இல்ல, 1-2 கட்சிகள் அவங்க பலத்துல பேசுறாங்களே தவிர இது வந்து ஒரு ஹாட் டாபிக்கா, இது வந்து பிரதான டாபிக்கா பேசப்படணும்ங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியே வந்துட்டு இல்லாம வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. வெள்ளம் வந்தது, புயல் வந்ததுன்னா ஓகே, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க கவர்மெண்ட்? சோ அது பாதுகாக்க என்ன பண்றாங்க, ஒரு சுற்றுச்சூழலை இது பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாவே இல்லாம இருந்துட்டு இருக்குல்ல சார். அது அதுக்கு நம்மளும் தானே காரணம். நம்ம யாராவது வந்து நம்ம கிட்ட ஒரு வேட்பாளர் கிட்ட சுத்தமான தண்ணி, நல்ல காத்து, என் பசங்க வந்து வளர்ந்து வரப்போறாங்க, என் பசங்களுக்கு வந்து இப்படி மாசு இல்லாத உணவு கிடைக்கணும், என் பசங்க வந்து நெகிழி இல்லாத ஒரு ஊர்ல வாழணும் அப்படின்னு நம்ம என்ன கேட்டிருக்கோம். அதை நம்ம எல்லாம் கேட்க ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேம்பெயினு. அண்ட் இந்த கேம்பெயினோட நோக்கமே வந்து நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு குறை சொல்லிக்கிறதுக்கு இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும். 2026 தேர்தல்ல இருந்து இனிமே வரக்கூடிய ஒரு தேர்தலும், அது உள்ளாட்சி தேர்தலோ இல்ல மாநில சட்டப்பேரவை தேர்தலோ மத்திய தேர்தலோ, இந்த எல்லா தேர்தல்கள்லயுமே இனிமே சுற்றுச்சூழலுக்கு பிரதான பங்கு இருக்கணும். அந்த பிரதான பங்கு என்னவா இருக்கணும்னா, சும்மா நானும் நல்லவன் காட்டிக்கிறதுக்காக சுற்றுச்சூழலை பத்தி பேசாம உண்மையான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு எடுத்து சொல்லக்கூடிய வேட்பாளர்களா ஒருத்தரும் மாறணும். அதுல நாங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயே கேட்கறோம். தேர்தல் ஆணையம் வந்து இனிமே கட்டாயமா என்ன எப்படி டெபாசிட் பண்ணணும்னு ஒண்ணு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி இனிமே என்ன பண்ணிடணும்னா, எந்த வேட்பாளரா இருந்தாலும் தொகுதியோட சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு அஃபிடேவிட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. இது ஒண்ணும் காசு இல்ல, பணம் இல்ல, இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த உங்க தொகுதியில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, நதி, ஏரி, குளம், குட்டை, மலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு டீடைலிங் கொடுங்க. ஒரு தொகுதின்னு எடுத்தா 2 பஞ்சாயத்து யூனியன் இருக்கும், ஒரு நகராட்சி இருக்கும், பேரூராட்சி இருக்கும், இல்ல மாநகராட்சியோட வார்டு இருக்கும். இந்த பகுதிகளில் நீங்க சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ண போறீங்க, இதை வந்து நம்ம கட்டாயப்படுத்தணும். இதுல தப்பே கிடையாது. ஏன்னா இது மதம், ஜாதி, மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சூப்பர் சார், சூப்பர்.
இந்த கேம்பெயின் வந்துட்டு இப்போ நீங்க எல்லா ஊர்லயும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி வந்துட்டு மக்கள் கிட்ட நீங்க கொண்டுட்டு போயிட்டு சேர்க்கிறீங்க? இப்போ வேட்பாளர்கள் தாண்டி இப்ப மக்களுக்கு இது பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு கண்டிப்பா இருந்தா தான் அவங்க வேட்பாளர்கள கொஸ்டின் பண்ண முடியும். சோ அவங்க எந்த அளவுக்கு இந்த கேம்பெயின் மூலமா ஒரு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது? அவங்க எப்படி தெளிவுபடுறாங்க? உங்க கேம்பெயின்ல நீங்க பார்க்குற விஷயம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது வேட்பாளரை கேள்வி கேட்கணும்னு இல்ல. வேட்பாளர்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறோம். இதோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே வந்து உங்களது வந்து தொகுதி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க மேடம். அந்த தொகுதியில நீங்க வாழ்றீங்கன்னா, உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு உங்க தொகுதி சார்ந்த ப்ளூ, கிரீன் கோரிக்கைகள் என்ன? நீங்க சொல்வீங்க, என் தொகுதியில வந்து இந்த மாரி இந்த ஏரி இருக்கு. இத சரி பண்ணி குடுக்கணும். என் தொகுதியில இந்த மாரி ஒரு பார்க் செட் பண்ணி தரணும். அங்க நெறைய மரம் வைக்கணும். என் தொகுதியில இந்த அரிய வகை உயிரினம் இருக்கு. அத பாதுகாக்கணும். இந்த மாரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பட்டியலிட்டு குடுக்க சொல்லி உங்கள கேட்கிறோம். உங்கள கேட்கிற மாரி தான் சாமானியர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் குடுத்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ப தொகுதி எது? நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கோமா? நம்மளது இந்த ஐலண்ட தாண்டி இந்த பக்கம் ஆத்துக்கு அந்த பக்கமும் கிராமங்கள் இருக்கு. நம்ம தொகுதியில இந்த மாரி ஓடை இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு. இந்த மாரி ஃபர்ஸ்ட் நம்ம தொகுதிய வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேண்டுகோள வைக்கிறோம். இத நாங்க என்ன பண்றோம்னா, அந்த தொகுதியோடைய எல்லா வேட்பாளர்களுக்கும் அனுப்புறோம். சார், மேடம் வணக்கம். நீங்க போட்டி போடுறீங்க. உங்க தொகுதியில இந்த மாரி சுற்றுச்சூழல் கோரிக்கைகள் இருக்குன்னு. இதுல யாரு ஜெயிச்சு வந்தாலும் அவங்க ஜெயிச்சு வந்து அரசாங்கம்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினம். அப்ப என்ன பண்ண போறோம்னா, எங்ககிட்ட இதுவரைக்கும் ஒரு 47 இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. பல தொகுதிகள்ல இருந்து. இன்னும் நெறைய வந்துகிட்டே இருக்கு. இது தேர்தல் நாள் வரைக்கும் வரும். இந்த ஜூன் 5 என்ன பண்ண போறோம்னா, எல்லா அப்ளிகேஷனையும் தொகுதி வாரியா பிரிச்சுட்டு, ஜெயிச்சு வர எம்எல்ஏ கிட்டலாம் கொண்டு போய், அடுத்த 5 வருஷத்துல உங்க தொகுதியில இந்த சுற்றுச்சூழல் பணிலாம் பண்ணலாம். அதுக்கு நாங்க எல்லாரும் உங்க கூட உறுதுணையா இருக்கோம். நாங்க உங்க கூட பணியாற்ற தயாரா இருக்கோம். தன்னார்வலர்களா நாங்க உங்க கூட பணியாற்றுறோம். அது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர், வைல்ட் லைஃப், ஏர், சாயில் கன்சர்வேஷன், ரிவர், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும். ஸோ இதோட ஐடியாவே மக்கள் வந்து அவங்களுடைய சுற்றுச்சூழல் கோரிக்கைகளை எங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை நாங்க எல்லா வேட்பாளர்களுக்கும் இப்ப அனுப்புறோம். அந்த தொகுதி சார்ந்த எல்லா வேட்பாளர்களுக்கும் அனுப்புறோம். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் கிட்ட கொண்டு போய் ஒரு மனுவா கொடுக்கிறோம். அடுத்த 5 வருஷம் இந்த சுற்றுச்சூழல் பணிகள் எல்லாத்தையும் உங்க தொகுதியில மேற்கொள்ளணும். அதுக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து வேலை பார்க்கணும். இதுதான் ஐடியா. இது சும்மா பேசிட்டு மட்டும் நிக்காம அடுத்த 5 வருஷத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வரதுக்கான, அது எல்லா அரசியல் கட்சிகளோடும் சேர்ந்து ஜெயிச்சு வராங்களோ ஜெயிச்சு வரலையோ, நம்ம ஊருக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சூப்பர் சார். நீங்க வந்துட்டு சொல்லும் போதே, அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு 5 இயர்ஸ், ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கான பிளானே வந்துட்டு நீங்க வச்சுட்டு இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுல ரொம்பவே எனக்கு இன்ஸ்பயராவே இருக்கு. ஏன்னா நம்ம சும்மா வந்துட்டு ஒரு இதை போயிட்டு முன்னெடுத்து ஒரு கேம்பெயினா மட்டும் பண்ணாம அவங்க என்னென்ன பண்ணணும், ஸோ நாங்க அதுக்கு கூட ஒர்க் பண்றோம், ஸோ நீங்க மட்டும் இல்ல நாங்களும் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபுல் பிளானோடயே வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சார். எந்த அளவு யங்ஸ்டர்ஸ், ஜென்சி பீப்புள் இதுல இன்வால்வ் ஆகி உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த தேர்தலே ஜென்சி அப்படின்னு மாறிடுச்சு. எல்லாரும் ரொம்ப உத்வேகத்தோட இருக்காங்க. அவங்களுடைய பரபரப்புல அவங்களுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாகாம ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு உட்கார்ந்து யோசிங்க. உங்க தொகுதி அரவக்குறிச்சி அப்படின்னா, அரவக்குறிச்சியில இவ்வளோ வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி இல்லாம இருக்கே, அதை பத்தி பாருங்க. எங்க என்ன பண்ணணும்னு பாருங்க. ஈரோடுனா ஊருக்கு காரணம், பேர் வந்ததுக்கான ஈரோடைகள், அந்த 2 ஓடையும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்தந்த ஊர் இளைஞர்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றோம். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அவங்க வயசு, அவங்க எக்ஸைட்மெண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க, மொத்தத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க இது ஆன் போர்டு வரத்துக்கு, விச் இஸ் வெரி குட். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒண்ணு பண்றோம். எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 3 நாள்ல மாநிலத்துல இருந்து பல பகுதிகள்ல இருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. இந்த தொகுதியில இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம். ஏன்னா இங்க நம்ம யாரையும் குறை சொல்லல, யார் மேலேயும் குத்தம் சொல்லல. நம்ம என்ன சொல்றோம், இந்த தொகுதியில இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதெல்லாம், அதை இப்படி எல்லாம் சரி பண்ணலாம். இந்த ஐடியாஸை மக்கள் கிட்டே கேட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகளா ஆக விரும்பக்கூடியவங்க கிட்ட கொண்டு போறோம். நிறைய ஆதரவு ஜென்சி கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. சாம சார். ஏன்னா வந்துட்டு இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்காங்க, தென் இளரத்தமா இருக்கும் போது ரொம்பவே கொதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல ஏன்னா ஒரு டிஜிட்டல் எலெக்ஷன், ஏஐ எலெக்ஷன், நல்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்க ஒரு சைட்ல இந்த மாதிரி ஜென்சி பீப்புள்ல வந்துட்டு உண்மையாவே உங்களுடைய கள நிலவரம் என்ன, உங்களுடைய தொகுதியோட நிலவரம் என்ன, உங்களுக்கு உண்மையா என்ன தேவைப்படுது
அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்து எஜுகேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஓகே, நமக்கு உண்மையா யார் நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய ஓட் போயிட்டு செய்யணும்ன்ற ஒரு தெளிவு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கண்டிப்பா வரும்ல சார். ஸோ ரொம்ப யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ மேம், அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும்னு தோணுதோ போடட்டும். அது எல்லாருக்குமே அப்படிதான். அதுதான் நம்மளுக்கு அரசாங்கமும் இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷனும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பலம். நம்ம அதுக்குள்ளேயே போகல. நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு கூட நம்ம சொல்லல. உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர எல்லார்கிட்டையும் தண்ணி பத்தி பேசுங்க, காத்து பத்தி பேசுங்க, மலை, செடி, கொடி, மரம் பத்தி பேசுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இத பேசி ஒரு நல்ல ஒரு சமுதாயமா நம்ம ஒரு பொறுப்புள்ள சமுதாயமா நம்ம எல்லாம் முன்னேறி போனோங்கிறது தான் இத முன்னுக்கு வைக்கிறோம். இப்போ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம் சார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ நீர்நிலைகளுடைய நிலைமை என்னவா இருக்கு? இல்ல ஒரு பொல்யூஷனா இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், தென் என்விரான்மெண்ட்டா இருக்கட்டும், இது எப்படி பேலன்ஸ்டா வந்துட்டு பண்றது சார்? ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கன்ஃபியூஷன், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஆனா அதை தாண்டி நமக்கு நம்மளுடைய பிளேசஸும் முக்கியம் அப்படின்னும் போது இது எப்படி மேனேஜ் பண்றது சார்? மேம் இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. குளோபலி இது ஒரு சேலஞ்ச் தான். அண்ட் நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா, நம்ம ஒரு வளர்ந்து வர நாடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வளர்ந்து வர நாடு. வளர்ந்து வர நாடுங்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, ஒரே இடத்துல வந்து நம்ம சும்மா சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னா அதை கண்மூடித்தனமா பண்ண முடியாது. அதே சமயம் மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும்னு பாக்குறோம். மக்களுக்கு போய் எல்லாம் சேரணுங்கிறப்போ மொத்த பூமியை அழிச்சிட்டு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் ஒரு சுவர் இல்லாம எப்படி சித்திரம் போடுவீங்க? இருக்கிற மலையெல்லாம் பேத்து எடுத்துட்டு, இருக்கிற ஆத்துல மண்ணெல்லாம் அள்ளிட்டு, எல்லா குளம் குட்டையிலையும் குப்பையை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி இல்ல வெள்ளம் வருதுன்னா எப்படி? ஸோ இந்த பேலன்ஸை கொண்டு போறதுக்கு தான் இந்த மாதிரி டயலாக் டிஸ்கஷன்ஸ்லாம் கொண்டு வரோம். நம்ம என்ன கேட்குறோம்? சென்ட்ரலைஸ்டா அப்ரோச் இல்லாம டீசென்ட்ரலைஸ்டா பண்ணலாம். குப்பை தரம் பிரிக்கிறதுல இருந்து ஒரு டொமெஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு இது ரொம்ப பெரிய இஷ்யூ. எஸ், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, சேலம், ஈரோடுன்னு எல்லா முக்கியமான நகரங்கள் இல்லாம கிராமங்கள் எடுத்துக்கோங்க. எந்த கிராமத்துக்குள்ள நம்ம என்டர் ஆனாலுமே எங்க பார்த்தாலும் வயல்வெளியா இருக்கும். ஆனா அந்த கிராமத்துக்கு என்டர் ஆகும் போதோ இல்ல அந்த கிராமத்தை விடும் போதோ ரோட்டுக்கு 2 பக்கமும் குப்பை தான் கொட்டி கிடக்கும். எஸ், நிறைய ஏரி குளம் குட்டைகள்ல ஆகாய தாமரை வளர்ந்துருக்கு. சுசீந்திரத்துல ஆரம்பிச்சு கும்மிடி பூண்டி ஏரி வரைக்கும் அதான் நிலைமை. காரணம், நம்ம கழிவு நீரை கொண்டு போய் அந்த ஏரி குளத்துல சேர்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒன்னொன்னா அறிவியல் பூர்வமா எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம உடனே நம்ம வந்து சரி நான் இப்படி கிளீன் பண்றேன் அப்படி கோடி கோடியா செலவு பண்ணி அப்படி பேசல. நம்ம சரி இந்த கழிவு நீர் வருதுன்னா அது வராம தடுக்க என்ன வழி? அதுக்கு சுத்திகரிப்பு நிலையம் போடணுமா? சுத்திகரிப்பு நிலையம் போட்டா அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆக்க போறோம்? அதுக்கு என்ன செலவாகும்? அதை யாரு பார்க்க போறா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு நாடு, ஒரு சமூகம், அந்த சமூகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து கொண்டு போக முடியுங்கிறதுக்கு உலகளாவிய உதாரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிமுறைகளை எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தாதான் முடியும். அதை தான் நாங்க கேட்கறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்போம் சார். இப்போ பள்ளிக்கரணை ஒரு சதுப்பு நிலம், ஒரு உயிரோட்டம்னே வந்து சொல்லலாம். ஆனா அங்க வந்துட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு இதனால தோல் நோய் கூட வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க பீப்புளுக்கு நிறைய வந்துட்டு பிரீத்திங் இஷ்யூஸ்ல இருந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ்மே அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோரா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனே வந்துட்டு கிடைக்க மாட்டுதே சரியே. அது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, நம்மளுடைய வேஸ்ட் அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறது, கொட்டின இடத்துல இருந்து திருப்பி அதை கிளீன் பண்றது, இப்படிதான் சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால காத்து மாசு, தண்ணி மாசு, நில மாசு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு 2-3 அப்ரோச் என்ன? உடனே நம்ம போய் கேட்கும் போதே வந்து பப்ளிக்ல என்ன கேட்பாங்கன்னா, நீங்க பிளாஸ்டிக் உற்பத்தியை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, அப்புறம் எங்களை வந்து குறை சொல்லுங்கன்னு பப்ளிக் சொல்லுவாங்க. இதே நீங்க வந்து சர்க்கார் சைடு போனீங்கன்னா, தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவில எந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னாலும் மக்கள் கிட்ட விழிப்புணர்வே இல்லை, மக்கள் ஈடுபாடு இல்லை. ஸோ இப்படி சுத்தி நம்ம ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பாலிசி மேக்கர்ஸ் வந்து டெஃபினெட்லி அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சஸ் இருக்கும். பிளாஸ்டிக் எல்லாம் அப்படி உடனே தடை பண்ணிடுவாங்களா அப்படின்னா முடியாதுதான். ஏன்னா அதுல பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்வால்வ்டு. அப்படிங்கிறப்போ சரி, அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்படியேவா போறோம்?
அந்த ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பத்தின பேன்லாம் வந்தது. அது என்னாச்சு? அது இன்னும் அப்படியே காத்துல விட்டுட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாலிசி சைட்ல இருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, கீப்பிங் இன் மைண்ட் ஆர் ஹெல்தி லிவிங். பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வும் மாற்றமும், நான் வந்து அவைலபிளாவே இருந்தா கூட அந்த விஷத்தை போய் நான் ஏன் வாங்கணும், நான் ஏன் யூஸ் பண்ணணும்? பொதுவாவே உங்ககிட்ட வந்து நான் மேடம் நீங்க உங்க குப்பையெல்லாம் தரம் பிரிச்சு வைங்க அப்படின்னா நீங்க பிரிச்சு வச்சிடுறீங்க ஒரு நாள். நீங்க பிரிச்சு வச்சதை நான் திருப்பி சேர்த்து ஒண்ணு கொண்டு போய் கொட்டி நான் திருப்பி ஒரே வண்டியில கொண்டு போகும்போது நீங்க என்ன கேட்பீங்க? நான் ஏன்டா உட்காந்து பிரிச்சேன், நீ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறதுக்கு? அப்போ மெட்டிகுலஸா இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். எல்லா இடத்துலயும் இதை ஸ்டார்ட் பண்றோம், ஆனா அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுது. அந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச், சில டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் இந்த குப்பை விஷயமாகட்டும், நீராதாரங்கள் பாதுகாப்பாகட்டும், எதுலயுமே டிசிப்ளின்ங்கிறது பாலிசி லெவல்லயும் இருக்கணும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மக்கள் மத்தியிலையும் இருக்கணும். அதுதான் நம்ம ஊர்ல கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. அதை கொண்டு வந்துட்டோம்னாலே ஒரு நிமிஷத்துல இண்டஸ்ட்ரி பாடியோட உட்காந்து இந்த மாதிரி இந்த மைக்ரான் பிளாஸ்டிக் எல்லாம் வில் பி அலவுட், இதுக்கு மேல வில் நாட் பி அலவுட், அது இருக்கிறதோடைய மார்க்கெட் வந்துருச்சுன்னா அதை கலெக்ஷனுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு சப்ளை செயினை ஃபார்ம் பண்றது இட் இஸ் பாசிபிள். அண்ட் இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம எக்கானமிக்கு பூஸ்ட் பண்ற மாதிரியே கூட அதை பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்துல ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல அதை அபேண்டன் பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. பப்ளிக் மத்தியில அதே தான் நம்ம கேட்கிறோம். சர்டன் விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும், குப்பை போடக்கூடாது, யூரினேட் பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுதான். நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம டிசிப்ளின்டா தான் இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தாதான் இது வேலைக்கு நடக்கும். ஆனா இது ஒன்லி என்விரான்மெண்டல் டே, அந்த ஜூன் 6 வந்தா மட்டும்தான் எல்லாருமே இதை பத்தி கோட் பண்றாங்க, பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு மக்கள் கிட்ட அந்த ஒரு சேஞ்சே வந்துட்டு அவங்களே ஒரு அலட்சியமான போக்குல வந்துட்டு போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. டெய்லி இதே பேசினா போர் அடிச்சிருமே மேம். அவங்க ஒருத்தரும் காலையில எழுந்து அவசரமா ஓடி வேலைக்கு போயிட்டு, அதுவும் அடிக்கிற வெயில்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது நான் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, நீங்க வந்து மரம் வைங்க, நீங்க வந்து கரடியை காப்பாற்றணும், புலியை காப்பாற்றணும்னா யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது? அண்ட் மன உளைச்சல் எவ்வளோ இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும். எத்தனை மன உளைச்சலுக்கு மத்தியில இதுக்கெல்லாம் அதுல ஒண்ணு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, நிறைய சுத்தமும் சுகாதாரமும் கடைபிடிக்கப்பட்டு நல்ல நீராதாரங்களை பாதுகாத்து ஊரெல்லாம் மரம் செடி கொடியா இருந்து சூடுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு நம்மளால நடக்க முடியுது ஊருக்குள்ள அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சலும் குறையுங்கிறது. ஸோ என்வாயன்மெண்ட் கான்சர்வேஷன் வந்து ஒரு சாய்ஸ் இல்லை, அது காமன் சென்ஸ், அது பொது அறிவு. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சோம்னா புரிஞ்சிடும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெண்ணா உங்களுக்கு இது தெரியும். அந்த மகளிர் தினம் வரும்போது விட்டா எல்லா ஆம்பளைங்க கூட புடவை கட்டிட்டு பெண்கள் தினம்னு நாங்க கொடி பிடிச்சிருவோம் போல் இருக்கு. ஆனா மத்த நாள்ல என்ன நடக்குது? அந்த மாதிரிதான் சுற்றுச்சூழலுக்கும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு காசு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் வந்து இதை பத்தி பேசிட்டேன்னா நான் நல்லவன், அவ்வளவுதான். அடுத்த நாள் அது தட்ஸ் த டிசிப்ளின் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். எல்லாரும் ஒண்ணு மேம், இங்க பாருங்களேன், அது மகளிர் தினமோ சுற்றுச்சூழல் தினமோ நான் வந்து பெண்களை மதிச்சிட்டேன், அதுதான் பேசிக். அது எப்படி நீ மதிக்காம இருப்ப? அந்த மாதிரிதான் சுற்றுச்சூழலும். நான் வந்து சுற்றுச்சூழலை மதிச்சு ஒழுங்கா இருக்கேன், அது எப்படி வந்து பெரிய தியாகமாகும்? அதுதான் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கறதான் கொண்டு போய் சேர்க்க இந்த மாதிரி நீங்களும் நானும் இது மூலமா முயற்சிகள் எடுக்கணும். செம்ம எக்ஸாம்பிள் சார், சீரியஸாவே. அதுதான் இப்போ ஃபைனல் கொஸ்டின். மக்கள் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் இது எல்லாருக்குமே வந்துட்டு பாசிபிள். தென் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா அவங்களோட அடுத்த தலைமுறை ஒழுங்கா இன்னொரு நல்ல என்விரான்மெண்டல்ல வாழணும் அப்படின்னா நம்ம அதுக்காகவாச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய இடத்த பாதுகாத்து அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அடுத்த சில்ட்ரனுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு எல்லாரோட மோட்டிவாவும் இருக்கு. ஸோ இங்க எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க பொலிட்டிக்கலா எப்படி அணுகணும், நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி அணுகணும், நமக்கு எந்த அளவுக்கு அது தேவை அப்படின்றத பத்தி உங்களுடைய ஒரு சின்ன அட்வைஸ் சார். மேம், நம்மளுக்கு இருக்கிற பெரிய பலமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனநாயகம். இந்த டெமோக்ரஸில நம்மளுக்கு வந்து வாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? நான் என்னுடைய கருத்தை வந்து எந்த ஒரு நெருடலும் இல்லாம, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம என்னால பதிவு பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய குடுப்பனை. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ணாம இருக்கிறது தப்பு.
அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எல்லா ஒப்பீனியனுக்கு யூஆர் ரைட் டு ஹேவ் யுவர் ஒப்பீனியன், பட் ப்ளீஸ் என்ஷோர் யுவர் ஒப்பீனியன் இஸ் ஃபேக்சுவல், இஸ் லாஜிக்கல். எடுத்தேன் கவுத்தேன்னு நான் இப்படிதான் நான் நினைப்பேன், அதுதான் சரி அப்படின்னு இல்லாம, நான் நினைக்கிறதுக்கு காரணங்கள் இதெல்லாம், எனக்கு இப்படிலாம் தோணுது, நீங்க யோசிக்கிறதுக்கு மாற்றா நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. அண்ட் இட்ஸ் ஓகே இஃப் சம்படி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். மூணாவது இல்லையா, நம்ம நினைக்கிறத தான் எல்லாரும் நினைக்கணும்னு நினைக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த டெமோக்ரஸில நம்மளுக்கு வாய்ஸ் இருக்கு. வி ஷுட் ஹேவ் அன் ஒப்பீனியன் விச் இஸ் பேக்ட் பை லாஜிக் அண்ட் ஃபேக்ட்ஸ். மூணாவது, இட்ஸ் ஓகே ஃபார் அதர்ஸ் டு ஹேவ் தேர் ஒப்பீனியன். கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், அதுதான் சொசைட்டி. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டிஸ்கோர்ஸ் நம்ம வெளியில கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் ரொம்ப பரபரப்பா ஓடாம கொஞ்சம் நிதானமா, ஏன் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், இவ்வளவு வெயில் அடிக்குது, எங்க பார்த்தாலும், நான் இப்போ ஹோசூர்ல இருக்கேன் மேடம், இங்க எவ்வளவு அழகான ஊர் தெரியுங்களா, இங்க இந்த அலசநத்தம் ஆரம்பிச்சு பஸ்தியில இருந்து எல்லா ஏரிகள்லயுமே வந்து கழிவு நீர் தான் இருக்கு. ஹோசூர்லாம் பார்க்கவே அவ்வளவு, எங்க பார்த்தாலும் பாறை, மலை. ஆனா அந்த கோவில் இருக்கிற பாறைக்கு மேல மலைக்கு கீழே சுத்தி குப்பை. இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு திருச்செங்கோடோ ஹோசூரோ நாங்குநேரியோ நம்ம ஊரெல்லாம் இனிமே நீல பச்சை பிரதேசங்களா மாறணும். வி டிசர்வ் அ குட் லைஃப்ங்க மேடம். நம்ம போய் நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி குளம் குட்டையில நீந்தணும், தண்ணி மொண்டு குடிக்கணும், வேப்ப மரம் இலுப்ப மரத்துக்கு கீழே உட்காரணும், பறவை செடி கொடின்னு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும், நல்லா பதனியில இருந்து நொங்குல இருந்து எல்லாத்தையும் நம்ம ருசிச்சு சாப்பிடணும். நம்மளுக்கு மாசு இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம நிறைய விஷயங்கள்ல உலகத்துல முன்னோடிகளா நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க, நம்ம இன்னும் இருக்க ஆசைப்படுறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்புல தமிழ்நாடு அடிச்சுக்க முடியாது, இந்தியாவுக்கும் உலகத்துக்குமே இவங்க முன்னோடிகள்னு எடுத்துட்டு வரணும்னு ஆசை எனக்கு இருக்கு. அது எல்லாரும் யோசிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே வந்துட்டு எல்லாமே பின்னாடி மைண்ட்ல விஷுவல்ஸா ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம எப்ப அந்த லைஃப் லீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, நமக்கு எப்போ அந்த என்விரான்மெண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி உங்களோட விஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு சார். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எல்லாருடைய இதுவாக கண்டிப்பா மக்களாகிய நம்மளும் வந்துட்டு அதை கடைபிடிக்கணும் அப்படின்றது. ஃபைனல் ஒன் மோர் கொஸ்டின் சார், ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் 2026 விஷன், அதாவது இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தலைமுறையோட டேர்னிங் பாயிண்டாவே இருக்க போது இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட விஷன் எப்படி இருக்கும், என்னென்னலாம் வந்துட்டு இதுல வந்துட்டு வரப்போகுது, இல்ல என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி சின்னதா ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். மார்க்கெட்ல ஏதாவது ஒரு சோப்பு விற்கணும்னா இந்த சோப்பை விட்டா வேற சோப்பே இல்லைன்றதா எப்பவுமே பேசுறதா இருக்கும். இதுவும் எல்லா தேர்தல் மாதிரியான தேர்தல் தான் மேடம். எஸ், இந்த என்ன நடக்கும், நிறைய உத்வேகமும் எனர்ஜியும் இன்னைக்கு இருக்கு. அரசியல் வந்து எல்லா வயதினர் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்கு, எல்லாரும் பேசுறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இந்த தேர்தல் எப்படின்னா பங்கெடுப்பு, மக்களுடைய ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது இருக்கு. அதனாலதான் இந்த தேர்தல்ல இருந்தாவது தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி முக்கிய விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து எல்லாரும் பேசணுங்கிறத நீங்களும் நானும் முன்னிலைப்படுத்துறோம். இதை பார்க்குற ஒருத்தரும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதெல்லாம் அதுக்கு எப்படி தீர்வு காணலாம்ங்கிற ஐடியாஸோட உங்களுக்கும் எங்களுக்கும் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம அதை ஜெயிச்சு வர அந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட கொண்டு போய் ஜூன் 5 கொடுத்து அடுத்த 5 வருஷம் கொடுத்த அந்த இளைஞரோ அந்த மத்திய வயசுக்காரங்களோ அவங்க கூட சேர்ந்து, அது ஆணோ பெண்ணோ மூன்றாம் பாலினமோ யாரோ, அவங்க கொடுக்குற அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் அந்த எம்எல்ஏ வருங்கால எம்எல்ஏ கிட்ட கொடுத்து அந்த எம்எல்ஏவும் இந்த கொடுத்த ஆளும் சேர்ந்து நம்ம அவங்க கூட பயணிச்சு 5 வருஷத்துல நம்ம அதை நடத்திக்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணுமோ எடுக்க போறோம். ஏன்னா டெமோக்ரஸி வந்து ஃபார் அஸ் பை அஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பங்கெடுக்க போறோம்ங்கிறது தான் என்னுடைய செய்தி. சூப்பர் சார். கண்டிப்பா வந்துட்டு இது செம்ம ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்னே நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்ளிகேஷன் உங்களுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம நம்புவோம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸோட என்ன மாதிரியான அரசியலை வந்துட்டு அணுகணும், நம்ம நாட்டை எப்படி அணுகணும், யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு தெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேசலாம், நிறைய அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ்ல பேசலாம் சார். ஸோ வணக்கம் சார், ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்களாம் ரொம்ப கடினமான உழைப்பாளி, நான் அதை பார்த்துருக்கேன்.
எஸ். அண்ட் இந்த சேனல் மூலமா நீங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சும்மா அரசியல் கிசு கிசு, இவர் ஜெயிப்பாரு, டமால் டுமீர் அப்படின்லாம் நம்ம போடாம, ஆக்சுவலி நம்ம ஊருக்காக நம்ம பேசியிருக்கோம். நிறைய இன்னும் பண்ண போறோம். கண்டிப்பா. அதனால இது மூலமா நிறைய பேர் எங்கேஜ் ஆகணுங்கிறது தான் எங்க 2 பேரோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.